தனுசு ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. தமிழ் வருஷங்களில் 38வது வருஷம் என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:21 மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி அமர உள்ளார். இந்த குரு பயிற்சி நேரம் ஆற்காடு காவே சீதாராமையர் சுத்த வாக்கிய சர்வ முகூர்த்த பஞ்சாங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட நேரம். தனுசு ராசிக்கு ராசி அதிபதியும் தனுசு ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இதுவரை ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து, அதாவது பூர்வீக புண்ணியஸ்தானத்திலிருந்து பலன் தந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்து பலன் தர இருக்கின்றார். இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன நன்மையான பலன்கள் நடக்கும்? அதாவது தனுசு ராசிக்கு ரிஷப வீடு மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்தில் சுப கிரகம் மறைந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடைபெறுகின்ற சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத மட்டுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களை பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகங்களில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்கள் இது மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மறைவு ஸ்தானங்களில் சுப கிரகங்கள் மறைவது அசுப பலன்களை கொடுத்து விடும் என்பதும் ஜோதிட விதி. இன்னொரு விஷயத்தையும் மனதில் நாம் வச்சுக்கிறணும். குரு பகவான் தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்கின்ற இடம் நட்பு வீடா, சம வீடா, பகை வீடா, ஆட்சி வீடா, உச்ச வீடா என்பதையும் நாம் பார்க்கணும். இப்போ ரிஷப வீடு குரு பகவானுக்கு நட்பு வீடு. இப்போ நட்பு வீட்டில் மறைகின்ற குரு பகவான் சுப பலன்கள் தரமாட்டாரா என்றால் அதுதான் இல்லை. ஜோதிடத்தில் பல நுணுக்கங்கள் இருக்குது. தனுசு ராசிக்கு 6இல் அமர்கின்ற குரு பகவான் முதல்ல அந்த ராசிக்காரர்களுக்கு உழைப்பின் மூலம் வாழ்வில் முன்னேறுவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது முதல் பாயிண்ட். இப்போ இந்த 6ஆம் இடம் உழைப்பை குறிக்கின்ற இடம். வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய இடம், வெற்றி ஸ்தானம். அப்போ ஒரு மனிதனுக்கு அசுப பலன்கள் நடந்தால்தான் அதிலிருந்து தப்பித்து நாம் சுப பலன்களை எப்படி அடைவதென்ற முயற்சியை அவன் தேடி அடையக்கூடிய ஒரு அமைப்பைத்தான் இந்த 6ஆம் இடம் சொல்லுது. அதாவது வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தால் தான் அந்த கஷ்டங்களை நாம் மீண்டு நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்குள்ள வழியை நம்ம தேடி பிடிப்போம். அந்த வழிகளை கண்டுபிடிப்பதற்கான இடம்தான் இந்த 6ஆம் இடம். அப்பேற்பட்ட இடத்துல ஒரு கிரகம் மறைகிறது அப்படின்றால் அந்த ராசிக்காரர்களுக்கு என்ன நன்மையான பலன்களை தருவார், என்ன தீமையான பலன்களை தருவார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறது, ராசியாதிபதி மறைகின்றார் என்றால் பொதுவாகவே குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் உழைப்புக்கேற்ற ஊதியம், ஊதியத்துக்கேற்ற உழைப்பு என்று சமநிலைப்படுத்துவார். 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்டாரு, நாம் ரொம்ப அல்லோலப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து நினச்சிடாங்க. வாழ்க்கையில் மனிதனுக்கு கஷ்டங்கள் கண்டிப்பாக 30% இருந்தே தீரும். அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ நாம் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருக்கும். சில விஷயங்களை நாம் தவிர்த்தரலாம். அந்த வகையில் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிற போது இந்த ஒரு சமநிலை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். முதல்ல இந்த ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். நல்ல ஒரு அருமையான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். வேலையில் இதுவரைக்கும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அலைச்சல் திருச்சலாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு அற்புதமான இடம். அவர்கள் ஒரு நிரந்தரமான பணியை தக்க வைத்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு. அப்போ எப்படினாலும் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான பணியை அவர் தேடி கொடுத்துருவார். அப்போ உழைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அந்த உழைப்புக்கான இடத்தை அவர் உருவாக்கி கொடுத்துருவார். சுபகிரகம். இதுவரையில் உங்களை ஒரு பகை உணர்வோடு பார்த்தவர்கள், வீணான சண்டைகளை ஏற்படுத்தி வம்புக்கு இழுத்தவர்கள் கூட இனி உங்களிடம் வரவே தயங்குவார்கள். அப்படி ஒரு அமைப்பில் இருக்கும். அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து பேசினவங்க கூட இனிமேல் அவங்களுக்கு எதிர்த்து பேசக்கூடிய ஒரு துணிச்சல் வராது. அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்வார்னா, வம்பு வழக்குகள் சம்பந்தமான விவகாரங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பூரண வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அதை செய்து கொடுப்பார். வம்பு வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் இருந்தீங்கன்னா
அந்த வழக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பரிபூரணமாக தீர்ந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரும். நீங்கள் நினைத்தபடி இதுவரை நடந்து ஈடேறாத காரியங்கள் எல்லாம் இனி வெற்றி பெற்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார். அப்போது போராடி வெற்றி பெறுவீங்க. அப்போ இனிமேல் போராட்டங்கள், அப்போ போராட்டம் இருக்குமா? ஒரு சின்ன விஷயங்களில் வந்து, அதாவது ஒரு சில விஷயங்களில் வந்து இருக்கத்தான் செய்யும். அப்போ அதில் வந்து கண்டிப்பாக அது சுமூகமாக முடிஞ்சிடும்னு நான் சொல்ல வரேன். செல்வாக்கு, உங்களோட செல்வாக்கு எப்படி இருக்கும்? இதுவரை செல்வங்களை இழந்திருந்தாலும் அந்த செல்வாக்கை மறுபடியும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உழைப்பின் மூலயமாக அந்த வருமானம் வரும். அந்த வருமானம் 2 மடங்காக இருக்கும். அதை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இதை குரு பகவான் ஏற்று கொடுப்பார். பொது இடங்களில் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, வேலை செய்கிற இடங்கள்லையும் ஒரு மதிப்பு மரியாதையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை வந்து இதுவரைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருந்தாலும் கூட அதில் நீங்கள் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அவங்களே உங்களை வழியை தேடி கொண்டு வந்து ஒரு அமைப்பை உங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாரிடமும் அன்பாக பேசி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த இந்த குரு பயிற்சியால் குரு பகவான் உங்களுக்கு செய்து கொடுக்கின்ற நன்மையான பலன்கள். அடுத்ததாக ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கின்ற பார்வைகள் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வைகளால் வந்து உங்களுக்கு மேலும் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தை தான் அவர் பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக இதுவரைக்கும் வேலையில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, சரியான வேலை வாய்ப்பு அமையாமல் இருக்கிறவங்க, அந்த வேலைவாய்ப்பின் மூலிமா வருமானத்தை சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறவங்க, ஒரு புண்ணியத்தை தேடிக்கிற முடியாமல் இருக்கிறவங்க, இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான பலனை நீங்கள் தொழில் ஸ்தானத்தில் அடைஞ்சே தீர்வீங்க. உங்களுடைய கர்மவினை பலன்கள் எல்லாம் சரியாக இருக்கும். இப்போ இதுவரை சரியான வேலை கிடைக்க பெறாதவர்களுக்கு இனி ஒரு நல்ல நிரந்தரமான வேலை கண்டிப்பாக கிடைத்துவிடும். நல்ல வருமானம் இருக்கும். கண்டிப்பாக சுயதொழில் புரிபவர்களுக்கு தொழில் வலிமை பெற்று சிறப்பாக நடக்கும். தொழில் செய்வதற்காக நீங்கள் கடன்கள் எதுவும் வாங்கியிருந்தாலும் கூட அந்த கடனை தொழில் மூலமாக வருகின்ற லாபத்தின் வழியாக அந்த கடனை அடைப்பீர்கள். அதை இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வெறுத்து அடையும். அப்போ குருவின் பார்வைக்கு வலிமை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய ஜோதிடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ குருவின் 5ஆம் பார்வை படும் இடம் கர்மஸ்தானமும் கூட என்பதால் நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களை இந்த நேரத்தில் செஞ்சு அவர்கள் மூலயமாக நீங்கள் புண்ணியத்தை தேடிக்கொள்வீர்கள். அவர்களுடைய அருளாசியை பெறுவதற்காக நீங்கள் முயற்சிப்பீர்கள். அப்போ இந்த நேரங்களில் வந்து அவங்களை வந்து நினைவு கூர்ந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நற்காரியங்களை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த முன்னோர்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் மன மகிழ்வாக இருப்பீர்கள் அப்படின்றது வந்து முடிவான ஒன்று. இந்த 5ஆம் பார்வை கர்மஸ்தானத்தில் விழுவதால் மேற்கொண்டும் நீங்கள் என்ன செய்வீர்கள்னால் தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு ஓங்கும். தெய்வ வழிபாடுகளில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பீங்க. யாரை நம்புறீங்களோ இல்லையோ கடவுளை நம்பித்தான் ஆக வேண்டும் சொல்லி இதுக்கு முன்னாடி நீங்கள் அரைகுறையாக நம்பியிருந்தால் இப்போ முழு மனசோடு நம்பி அந்த இதில் ஈடுபடுவீங்க. அப்போ அந்த தெய்வ சிந்தனை இதுவரைக்கும் உங்களுக்கு வராமல் இருந்திருந்தால் இனிமேல் வரும். தெய்வ வழிபாடுகள் பண்ணியும் எனக்கு சரியான பலன்கள் கிடைக்கவில்லையே சாமி, நான் மறுபடியும் தெய்வத்தை கும்பிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் இப்போ மனசில் தெய்வத்தை நினைச்சாலே அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ என்ன தான் நாம் வந்து என்ன காரியங்கள் பண்ணாலும் கூட அதுக்குள்ளே நேர கால அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமையே போயிட்டு இருந்திருப்போம். அப்போ கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி போயிட்டு இருந்தோம்னா எந்த பக்கம் போகிறோம்னு தெரியாது. அப்போ அதுக்குள்ளே ஒரு அமைப்புகள் வரணும். இந்த அமைப்பு இப்போ வந்து இருக்குது. அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கு, தொழில் ஸ்தானத்தில் கிடைச்சிருக்கு, வருமானத்தை நீங்கள் தேட போகிறீங்க அப்படின்றது உணர். அதே மாதிரி இந்த நேரங்களில் வெளிநாடுகள் செல்லக்கூடிய முயற்சிகள் மேற்கொண்டிருந்தால் அவங்களுக்கெல்லாம் இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பீங்க கண்டிப்பாக. சில தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் இப்போது கிடைக்கும். பதவிகளில் வந்து இடைஞ்சல்கள் வராது. எல்லாமே தோள் கொடுத்து தட்டி கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. நெருக்கடிகள் வராது. அந்த நெருக்கடிகளெல்லாம் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். அடுத்ததாக 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். இதுவரை சிக்கனமற்ற செலவுகள் செய்து வருமானத்தை இழப்பீடு செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த இது பொருந்தும்.
இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரங்க சிக்கனமற்ற முறையில் தேவையில்லாத செலவுகள் செஞ்சு காசுகளை விரயம் பண்ணியிருந்தால் அந்த விரயங்கள் எல்லாம் இனி சுப விரயங்களாக மாறும். அப்படின்னா தேவைக்கு செலவு செய்வீங்க. இன்னதான் வாங்கணும், இன்னதான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறையோடு இனி நீங்கள் அதை செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிறத இந்த 7ஆம் இடம் விரயஸ்தானத்தில் விழுகிறதுனால. அப்போ விரயம் என்பது என்ன? தேவையில்லாத செலவுகள். அந்த சுப விரயமாகுதா அப்படின்னு ஒரு நம்ம கட்டில் படுத்து தூங்குறது கூட நம்முடைய தூக்கம் சுப விரயம் தான். அந்த தூக்கமே நல்லா வரலன்னா அது சுப விரயம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ மன உளைச்சலாக இருந்துட்டு தூங்க முடியாது, கண் எரிச்சலாக இருந்துட்டு தூங்க முடியாது, அப்புறம் மனசில் கஷ்டங்கள் இருந்தால் தூங்க முடியாது, நிம்மதியான உறக்கம் கிடைக்காது அப்படின்றது. அப்போ அயன சயன போகம் அப்படிங்கிறது இதுதான், அந்த இடம்தான். அது நமக்கு தெளிவாக இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு அமைப்பை இப்போ குரு பகவானுடைய பார்வையால் நீங்கள் நிம்மதியான உறக்கத்துடன் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள், உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அப்படின்றது ஒன்று. இப்போ ஆடம்பர செலவுகளுக்கு 5 ரூபா கூட இனிமேல் செலவழிக்க மாட்டீங்க, அதுக்கு உங்கள் மனசு இடம் கொடுக்காது, சேமிக்கத்தான் பார்ப்பீங்க. இந்த விரயஸ்தானம் அப்படின்றது முதலீடுகள் பண்ணக்கூடிய முதலீடை சேமிக்கக்கூடிய இடம், பணத்தை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடம், வச்சு அதுக்கு என்ன செலவு அதை மட்டும் செய்யக்கூடிய இடம். அப்போ நல்ல வழிகளில் பணத்தை முதலீடு செய்து அதன் மூலிமா லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஏற்பட போகுது. அதே மாதிரி சந்தோஷமான செய்திகள் கேட்டு மன மகிழ்வோடு நிம்மதியான உறக்கம் என்பது இருக்கும் என்றதை நான் முதலே சொல்லிட்டேன். இறை வழிபாடு ஆன்மீக பயணங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இருக்கும், அதன் மூலமா நீங்கள் நிம்மதியை தேடிக்கொள்வீர்கள். அடுத்ததாக 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குருவனுடைய பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அளவே இருக்காது அப்படிங்கிறது தான். அப்போ வருமானங்கள் ரெட்டிப்பாகக்கூடிய இடம். இந்த 2ஆம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். நீங்கள் எந்த ஜோதிடத்தில் வேணாலும் பார்த்துக்கலாம். 2ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும். அப்போ அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த 2ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே, நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? எனக்கு வருமானம் இல்லையே, எப்படி நான் நல்லா இருக்க முடியும்? தனமே இல்லையே, செல்வமே இல்லையே அப்படின்னெல்லாம் இருந்தால் எப்படி இருக்க முடியும்? அப்போ அதை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ எந்த வகையிலையாவது நீங்கள் வருமானத்தை சம்பாதிச்சு நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 9ஆம் பார்வையாக உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக வருமானம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும், அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய அன்றாட தேவைகளை கூட இதுவரைக்கும் பூர்த்தி பண்ண முடியாத இருந்த தனுசு ராசி நண்பர்கள் இனிமேல் தேவைகளுக்கு மேலே பூர்த்தியாகி அதை விட ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 9ஆம் பார்வையாக உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால் இருக்கும் என்றதை நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். அப்போ குருவின் பார்வைக்கு வலிமை என்பது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் கையில் காசு இல்லை, பணம் இல்லை, ரொம்ப கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டத்தில் போயிட்டுருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல, நாளைய வாழ்வைக்கு என்ன அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த சிந்தனைகள் மாறும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதற்கான பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற இடம் என்பதால் இந்த குரு பயிற்சி காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் நல்லதொரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு அதன் மூலமாக பண வரவு பொருள் வரவு ஏற்படும் என்றது உறுதியான ஒன்று. நீங்கள் அதை அனுபவிக்கத்தான் போகிறீங்க. இந்த 2ஆம் இடத்துல குரு பார்வையுடனாத மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய தங்கத்தினுடைய அதிபதி, பொன் ஆபரணங்களுடைய அதிபதி என்பதால் இந்த குடும்பத்தில் பொன் ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பாக தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க. இதுவரைக்கும் வெளியிலேருந்து நகையெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய, நீங்கள் தேடி போய் அதை திருப்பி கொண்டு வைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை அவர் கொடுத்துருவார். ஏனென்றால் குரு பகவான் தங்க நகைகளுக்கு காரகம் வகுப்பவர். இதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே தீருவீங்க, அதை செய்ய வச்சிருவார். அப்போ தொழில் மேன்மை லாபம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ 2024 to 25 வரைக்கும் குரு பயிற்சியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலே சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். இது குரு பயிற்சி பலன்கள் நடந்தே தீரும். இப்போ ஜென்ம ஜாதகங்களில் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியாது. ஒருவேளை ஜென்ம ஜாதகங்கள் சரியான முறையில் அந்த கிரக அமைப்புகள் இருந்தும் இந்த கோச்சார கிரகங்கள் அமைப்புகளும் சரியாக இருந்து விட்டால் தனுசு ராசிக்காரர்கள் 100க்கு 100% வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தசையும் தசாபுத்திகளும் சரியான இயக்கத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு யோக தசாபுத்திகள் இருக்க வேண்டும். அதுவும் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வளமும் கிடைத்து நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பது
இந்த குரு பயிற்சியில் நடந்தே தீரும் நண்பர்களே. தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் இந்த ஒரு வருட காலத்திற்கு யோகமான காலமே. அது மட்டும் இல்லாமல் தைரிய வீரஸ்தானத்தில் சனி பகவானும் கோச்சாரத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு தைரியத்துக்கு வீரியத்துக்கும் பஞ்சமே கிடையாது. நீங்கள் துணிச்சலாக எந்த காரியம் செய்தாலும் அது வெற்றியில முடியும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.